இப்போ ரீசெண்டாக நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. இந்த குஜராத் மேளா அப்படின்றது தான். அதாவது நார்த்து சைடுலேருந்து கைவினை பொருட்கள்லேருந்து கைத்தறி பொருட்கள் வரைக்கும் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய இடமா பிடிச்சிட்டு ஒரு எக்ஸிபிஷன் போடுறாங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதுரை கேப்புதூருக்கு அடுத்த ஸ்டாப்பு சர்வேயர் காலனி. எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் சென்னை ஹாட் பப்ஸ் இருக்கும். அது பக்கத்தில் இருக்க ஜிஆர்டி மஹாலில் தான். இந்த மாதிரி போடக்கூடிய எக்ஸிபிஷன்லாம் இப்படி இருக்கும். என்னென்ன வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா, லோவாக இருக்குமா, என்னென்ன வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி, என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து கேர்ள்ஸுக்கான ஐட்டம் தான். ஒரு ஃபேன்சி ஷாப் மாதிரி கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஒரு சில ஐட்டம் நார்த் இந்தியன்லேருந்து கொண்டுட்டு வந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இது எல்லாமே இப்போல்லாம் வந்துட்டு நம்ம ஊர்லேயே கிடைக்க தான் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வித்தியாசமாகவும் எனக்கு தெரில. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம ஊர்லேயே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இந்த பாசி மணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்டோன் ஒர்க் வச்சது, வித்தியாசமான ஸ்டோனில் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. இந்த இதுலலாம் ஒரு சில ஸ்டோன் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பார்க்க ரொம்ப பளிச்சுன்னு, இதில் வந்து வெளுத்தே போகாது, போட்டால் நல்ல லுக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். இதில் ஒன்று எடுத்துகிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கேட்டீங்க அப்படின்னா, நல்ல ஒரு வெயிட்டு லுக்காகவும் இருந்துச்சு. 650 சொன்னாங்க. ரேட்டு எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. அந்த இதுக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ஓரளவு ஒரு பாசியை போய் நம்ம வந்து ஒரு 650க்கு வாங்குவோமா, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் கிடைக்கிறதும் சரி, நார்த்து சைடு கிடைக்கிறதையும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஐம்பொன்னுன்னு சொல்லி இதுவும் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொன்னாங்க. ஆனால் பார்க்க ரொம்பவே சூப்பராக கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. காலேஜ் கேர்ள்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கலெக்ஷனை எடுத்துக்கலாம். ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஓவர் தான். நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்க ஷாப் வந்து இந்த இரும்பு கடாய், சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இரும்பில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்க ஷாப் தான். இங்கே ஒன்று தான் கொஞ்சம் நார்மல் ப்ரைஸ் இருந்துச்சு. நம்ம கேட்குற ப்ரைஸ்க்கு கம்மி பண்ணி கேட்டாலும் ஓரளவு ஈடு பண்ணி தராங்க. குட்டி கடாயெல்லாம் 130 ரூபா 180 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே ஓரளவு நார்மல் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. இது ரெண்டும் மஹாலுக்கு வெளியில் இருக்க கடை. மஹாலுக்கு உள்ளே போனோன்னா எடுத்தோடனே வந்து ட்ரெஸ்ஸு தான், அதாவது சாரீ கலெக்ஷன்ஸு, ஒரு சைடு வந்து சுடிதார் கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே நார்மல் இங்கே இருக்க மாதிரி தான். காட்டன் சாரீஸ் 400ன்னு சொன்னாங்க. இது எல்லாமே காட்டன், பூனம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண டாப்ஸு. இதுவுமே 650 400 450 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. துணியெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தனால இந்த பக்கம் நம்ம போக வேண்டாம், ட்ரெஸ்ஸே எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த ஷாப் போயிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைவினை பொருட்கள் தான். கையிலேயே மேக் பண்ணி வைக்கிற ஹேண்ட்பேக் தான், த்ரெட்டு போட்டது. அண்ட் தென் ஹேண்ட் ஒர்க்கு நிறையா இருந்துச்சு. ரொம்ப இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு 450 400 கிட்ட கொடுப்பாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. மினி ஹேண்ட்பேக்கு, அதுக்கப்புறம் மொபைல் மட்டும் வைக்கிற மாதிரி, அப்புறம் மணி மட்டும் வைக்கிற மாதிரி குட்டி குட்டியாக நிறையா கலெக்ஷன்ஸ், கலர்ஸ், வெரைட்டிஸ் இருந்துச்சு. இந்த மஹால்லே எனக்கு பிடிச்ச ஷாப் அப்படின்னா இந்த ஹேண்ட்பேக் தான். பேக்குக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தான ப்ரைஸ் இருந்துச்சு. வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஹேண்ட்பேக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த கைத்தறி துணியிலேயே வந்து டாப்ஸு, அந்த பேண்ட்டு, அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி துணியில் நம்ம வேர் பண்ணும்போது போட்டிருக்கதே தெரியாது, அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் ஒர்த்தபிளான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஷால், பேண்ட்டு, பட்டியலா, லெகின்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மேட்டு, போர்வை, பெட்ஷீட்டு, தலகாணி உரை, இந்த இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஹிந்திக்காரங்க வந்து ஸ்ட்ரீட்டில் விற்பாங்கள்ல, அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிறந்த குழந்தையிலேருந்து பெரிய குழந்தைகள் வரைக்கும் வச்சு விளையாடக்கூடிய உட்டில் இருக்க விளையாட்டு பொருட்கள் தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பசில்ஸ்லாம் வந்து 600 சொன்னாங்க. பேங்கிள்ஸ்லாம் வந்து செட்டு வந்து 50 ருபீஸ், 100 பெரிய பேங்கிள்ஸ்லாம் வந்து 100 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த குருவி மாதிரி இருக்கிறதுக்குள்ளே தண்ணி ஊற்றி நம்ம ஊதினோம் அப்படின்னா குருவி சவுண்டே வருமா. உட்டிலே வந்து ரியலாக எப்படி வந்து எக் இருக்குமோ அதே மாதிரி இந்த எக்கு குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு அந்த பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா வாயில் வச்சு கடிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வந்து உட்டிலே வந்து வித்தியாசமாக நிறையா சவுண்டு கேட்குற மாதிரி வச்சு விளையாடுற மாதிரி நிறைய விளையாட்டு பொருட்கள் தான் இருந்துச்சு.
இதுவுமே கொஞ்சம் வந்து நார்மல் ஆன்லைன் ப்ரைஸை காட்டிலுமே கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. நமக்கு கிடைக்காத பொருட்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா அந்த மாதிரி பொருட்களை வாங்கிக்கிறலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பால் அப்படின்னா பிளாஸ்டிக்கில் பார்த்துருப்போம். இப்போ இது உட்லேயே வந்துருச்சு. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவங்களே எல்லாருமே என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம பம்பரம், குட்டி பம்பரம் இருக்குல்ல, அதிலே கொஞ்சம் வித்தியாசமாக கலர் கலராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் குழந்தைகளாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கேலு, பென்சில் இது எல்லாமே வந்து உட்டில் வச்சுருந்தாங்க. நிறைய பசில்ஸு, கேம்ஸ்லாம் உட்டிலேயே மேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான டாய்ஸ் அந்த மாதிரியும் இருந்துச்சு. சோல்கேஸ்லாம் வைக்கிறதுக்கான திங்ஸு கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு கேம்ஸு தான். என்னென்ன கேம்ஸ் இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது டவர். இதில் இருக்க ஈகிள் எடுத்து நம்ம கையில் வச்சா அதுபா அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். ஷோகேஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான பொருட்கள்லாம் இருந்துச்சு. இது வந்து விசிறி. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா 150 கிட்ட சொன்னாங்க. இப்போ அவங்க எல்லாமே ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாமே 150க்கு மேலே தான் சேல் பண்ணணும். அதே மாதிரி ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னா சுத்தமாக ஒரு பைசா கூட குறைக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்கிற ரேட்டு மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும். அதனாலே நிறைய பேர் வாங்காமல் போனாங்க. எவ்வளோ அழகழகாக குட்டி குட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். பிறந்த குழந்தைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து உடையவும் செய்யாது. ரொம்ப லாங் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி வுட்டிலே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். லாரி, பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளூட்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் கலர்ஸும் இருந்துச்சு. சின்னதாக ஒரு கொடை. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் 180 சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மால்லையே ரொம்ப சூப்பராக இருந்தது இதுதான். அடுத்தது வந்து வுட்டிலேயே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது எல்லாமே டிசைன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் கீ ஹேங் பண்ணுற மாடல். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருந்துச்சு. டிஷ்யூ ஹோல்டர், வீட்டில் டெக்கரேஷனுக்கு வைக்கிற திங்ஸ் இது எல்லாமே வந்து வுட்டில் பண்ணியிருந்தாங்க. கிச்சனுக்கு தேவையான கட்டிங் போர்டு இது எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன இதில் ஒரு பெரிய மைனஸ்னால் ரேட்டு தான் ரொம்ப 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 ஓவராக இருந்துச்சு. இதுக்கான இவ்வளோவா அப்படின்ற மாதிரி நம்மளே வியந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இதை எடுத்துக்கலாம், வாங்கலாம். ரேட்டு கேட்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாகவும் சொல்கிறாங்க. திரும்ப நம்ம ரேட்டை கம்மி பண்ணனாலும் கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை. ஜுவல் பாக்ஸு, மசாலா பாக்ஸு, வாட்ச் இதெல்லாம் வந்து ருத்ராட்சத்துலேயே வாட்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வால்நட்டு வுட்டில் வாட்ச்சு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான டைப்ஸ்லாம் இருந்துச்சு. இது எல்லாமே ஜுவல்ஸ் எல்லாமே அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு பூட்டி வைப்பாங்க இல்லையா, அதுக்காண்டி பெரிய பெரிய பாக்ஸு, சோப்பு டப்பா, இந்த சோப்பு வைக்கிறது ஸ்டாண்டு இது எல்லாமே வுட்டில் வச்சுருந்தாங்க. தலைக்கு வாடுறது, அதுக்கப்புறம் கிளிப்பு இது எல்லாமே கொஞ்சம் வுட்டிலேயே இருந்துச்சு. மரம் மாதிரி இருக்க வுட்டிலே இருக்க ஸ்டாண்டு. இது ஒரு ஸ்மால் சைஸும் இருந்துச்சு, பிக் சைஸும் இருந்துச்சு. வுட்டோட கண்காட்சி தான். ஆனால் வுட்டில் இருக்க எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. சின்ன சின்ன பொருட்களே நம்ம எடுத்தோம் அப்படின்னா 100க்கு மேலே தான் சொல்கிறாங்க. இங்கே இருக்க எல்லா பொருளுமே சும்மா வுட்டில் இருக்க ஸ்பூன் அந்த மாதிரி இருக்க ஐட்டம் மட்டும்தான் 50, 70 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் இருக்க ஒர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வித்தியாசமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இங்கே வாங்கலாம். வுட்டு ப்ராடக்ட்டு தான். இந்த பவுலு, மிக்சிங் பவுலு, ட்ரே இதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்போமா, நம்ம கிச்சனுக்கு ஏதாவது ஒரு மிக்சிங் பவுலு, ட்ரே இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் போனதே. ஆனால் இது எல்லாமே குட்டி குட்டியாக இருந்தாலுமே சின்னதாக இருக்கிறதே வந்துட்டு 400ன்னு வச்சுருக்காங்க. இதில் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்கலான்னு அவங்களே கீழே எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு பைசா கூட குறைக்க மாட்டாங்க. குட்டி குட்டியாக இருக்க இந்த பவுல்லாம் நம்ம எடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு கேட்டோம் அப்படின்னா இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுலே வந்து ஸ்டார்டிங்கே 180 சொல்கிறாங்க. பெரிய பெரிய பவுல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 900, 800 இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரோஸ் வுட்டில் செஞ்சோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மரத்தோட பேர் இதெல்லாம் சொன்னாங்க. வுட்டிலே நல்லா யூனிக் ஐட்டம்ஸ்லாம் தேடிட்டு இருக்கீங்க, அதை பார்த்து வாங்கணுன்னா தாராளமாக இங்கே வந்து பார்த்து வாங்கலாம். இது எல்லாமே மசாலா பாக்ஸு. இது வந்து சர்விங் பவுல் மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் உடன் ஸ்பூன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூனோட ரேட்டுமே வந்துட்டு 100 அந்த மாதிரி சொன்னாங்க. இது பத்தி ஸ்டாண்டு இதெல்லாம் 180 கிட்ட இருந்துச்சு. கப்பெல்லாம் வந்து 180,
200 400 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. குட்டி குட்டி ஸ்பூன்ஸோடையே மசாலா பாக்ஸஸ்ஸு, கப் அண்ட் சாஸ், சால்ட் அண்ட் பெப்பர் போடுற மாதிரி பாக்ஸஸ் இது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பூன்லேயே நல்ல வெரைட்டியாக வித்தியாசமான ஸ்பூன்ஸு, அதே மாதிரி ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பவுல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கலான்ட்டு தான் நான் போனேன். ஆனால் ரொம்ப ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. ஆன்லைனில் செக் பண்ணால் கூட 400 500 அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து 600 700 900லாம் சொன்னாங்க. ரேட்டை பார்த்துட்டு அடேங்கப்பா பின்னாடி ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்பூனே வந்து 70 ருபீஸ் தான். ஆனால் பார்க்க கொஞ்சம் அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் 70 ருபீஸ்க்கு ஒர்த்தான்றது தான் தெரியலை. உட்டுலேயே வந்து கொஞ்சம் சீப்பு இதெல்லாம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். ஹோல் பாடிக்குமே மசாஜ் பண்ணுறது அவங்களே பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு. வீட்டிலலாம் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி உட்டில் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ் ஆகும். நார்மலாக நம்மளே வந்துட்டு ரொம்ப எந்தெந்த இடத்துல டயர்ட் ஆகுறோமோ ஒவ்வொரு இடத்துக்கும் கைக்கு ஒன்று, காலுக்கு ஒன்று, ஹோல் பாடிக்கு ஒன்று, அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. கையிலலாம் நீட்டுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோலரை வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டாங்க. நான் இது ஒன்று வாங்கினேன் என்னோடய ஹஸ்பண்டுக்காக. அவங்களோட ஒர்க்கே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கையில் தான். இதுவே 180 சொன்னாங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் உட்டில் ஐட்டம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கலான்னு பார்த்தா அதோட ரேட்டெல்லாம் வந்துட்டு 400 600 அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு வாங்குறதுக்கு மனசே இல்லை. இவ்வளோ ப்ரைஸா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் உடனே வந்துட்டு ஆன்லைனில் இதெல்லாம் செக் பண்ணேன். எதெல்லாம் ஆன்லைனில் கிடைக்குமோ அதெல்லாம் விட்டுட்டு இல்லாத மட்டும் 1 2 மட்டும் வாங்கிக்கிட்டேன். உட்டிலே பாருங்களேன் குட்டி குட்டியான கட்டில்லாம் வந்துட்டு பின்னி வச்சுருந்தாங்க. மணி பாக்ஸு ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து பேஸ்கட்ஸு, பவுல்ஸு, டீப்பாயா அந்த மாதிரியெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப குட்டி குட்டியாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதோட ப்ரைஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கே வந்துட்டு 400 அதுதான். இல்லை அப்படின்னா 180 இருக்கும். குட்டி பொருள் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுலாம். இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பவுலாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாக மஹாலோட கீழ்ப்பகுதி. மஹாலோட மாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ் கலெக்ஷன் தான். கேர்ள்ஸ் ஸ்டெப்பில் ஏறும்போதே கேர்ள்ஸுக்கு தேவையான ஸ்கெட்ஸு இதெல்லாம் இருந்துச்சு. மாடியில் ஃபுல்லாக இருக்கிறது வந்து குழந்தைகளுக்கும் பாய்ஸுக்கான ட்ரெஸ் கலெக்ஷன் தான். இந்த திருப்பூர் காட்டன்ஸுன்னு சொல்லுவோம்ல, பனியன் கிளாத்தில் இருக்கிற மாதிரி ரஃப்யூஸ்க்கு போடுற ட்ரெஸ், அந்ததோட கலெக்ஷன்ஸ் தான் மாடி ஃபுல்லாகவே இருந்துச்சு. இதோட ப்ரைஸ்லாம் வந்து 100 150 அந்த மாதிரி சொன்னாங்க. ரஃப்யூஸ்க்கு போடுறோன்னு நினைக்கிறவங்க இதில் வெரைட்டியான கலர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குஜராத் மேலால் இவ்வளோ தாங்க இருந்துச்சு. நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதுக்கு வந்துடலாம். நம்ம வாங்குகிற பொருட்கள்லாம் ரைஸ் ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம ஆசைப்பட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்போம். நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கனால அவங்க ப்ரைஸை கம்மி பண்ணவும் மாட்டாங்க. அவங்க சொல்கிற ப்ரைஸுக்கு இங்கே இருக்க பொருள்லாம் ஒர்த்தான்னு பார்த்துட்டு உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். ஆனால் ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போடுற இடத்துல எல்லாமே ஹையாக தான் இருக்குது. அதனால தான் அதிக மக்களும் வரமாட்றாங்க, வந்து வாங்க மாட்றாங்க. என்னோடய விருப்பம். கொஞ்சம் கூட அதுக்கேற்ற மாதிரியும் அவங்க ப்ரைஸை வந்து கம்மி பண்ணவே இல்லை. அதனால நான் நிறைய பொருட்கள் பிடிச்சதெல்லாம் பார்த்துட்டு வாங்காமையே வந்துட்டேன். அதே இடத்துல நின்று ஆன்லைனில் செக் பண்ணேன். ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி நம்மளால் வாங்க முடியும்? இந்த எக்ஸிபிஷன் வந்துட்டு ஆல்ரெடி 2 மந்த்தாக நடக்குது. இன்னும் வந்து ஜனவரி 17th வரைக்கும் நடக்கும். நீங்கள் தாராளமாக போகணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே அட்ரஸ் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள்.